அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. ஸோ கமெண்ட்ஸ் ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பேன். ஆமா, உண்மதான். லைக் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்லி நம்ம வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். ஆ லைக் என்னோட என்னோட ஃப்ரெண்ட் அண்டு அவரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டும் கூட. கோகுல்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட வந்து பார்த்தீங்கன்னா, வெரி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அப்லோட் பண்ணியிருந்தோம். இந்த சேனல்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு ஆஸ்பிரண்ட் கூட வந்து நம்ம பேசி, ஸோ அவரோட ஒப்பீனியனும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். அண்ட் அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கூட. ஒரு சில நல்ல ஃபீட்பேக்கும் வந்துச்சு. ஸோ கான்வர்சேஷன் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல நான் இன்டரப்ட் பண்ணியிருந்தேன். அண்டு அவரு அதிகமா பேசவிடாம நான் பேசிட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். விச் இஸ் ரியலி லைக் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்டபிள். அண்டு இத வந்து பார்த்தீங்கன்னா, அப்கமிங் வீடியோஸ்ல நான் வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டு வீடியோ போடலான்னு வந்திருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ மத்தது அந்த கமெண்ட்ஸ் கூடயே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு கமெண்ட்ஸும் வந்துச்சு. லைக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அவங்களும் வந்து ஆஸ்பிரண்ட் போல. ஸோ அவங்களோட லைக் அவங்க கத்துக்கிட்டத வந்து மத்த ஆஸ்பிரண்ட்டுக்கும் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு வந்து நெனைச்சாங்க. ஸோ அதனால ஒரு லென்த்தியான ஒரு ஸ்டெப்ஸ் அவங்க என்னென்னலாம் கத்துக்கிட்டாங்க இந்த எக்ஸாம் பத்தி அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவங்க வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதையும் வந்து கன்வே பண்ணுங்க அப்படின்னு வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக இந்த வீடியோல அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அண்ட் ஆக்சுவலி வந்து இது நல்லா இருந்துச்சு. பட் இது நான் எக்ஸ்பெக்ட்டே பண்ணல. ஸோ லைக் வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ஸ் மூலியமாவும் வந்து எடுத்து ஸோ அதையும் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பெக்ட்டே பண்ணல. பட் நல்லா இருக்கு. ஸோ அதனால நான் என்னத்த நெனைச்சேன் அப்படின்னா, ஒரு நம்மளோட சேனலோட டிஸ்கிரிப்ஷன்ல ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, மெயில் ஐடி இருக்கும். கான்டாக்ட் பண்ணணும்னா வந்து பார்த்தீங்கன்னா, மெயில் ஐடி இருக்கும். ஸோ அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஆஸ்பிரண்ட் வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. பட் இப்போ நம்ப சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அப்லோட் பண்ற வீடியோஸ் வந்து எப்படி இருக்கும்னா, மோஸ்ட்லி பிகினர் ஆஸ்பிரண்ட்க்கு ஸோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் அத தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்போ அட்ரஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்படி இது பண்ணும்போது, அப்படியே நீங்க எடுத்து வந்து ஸ்க்ரோல் பண்றீங்க அப்படின்னா, ஸோ நீங்களும் வந்து ஒரு ஒரு 4 டூ 5 அட்டெம்ப்ட்ஸ் வந்து குடுக்குறீங்க. அண்ட் உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்குது. ஸோ அதையும் வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணணும். பிகினர் ஆஸ்பிரண்ட்டா இல்லாத பட்சத்தில நம்ம சேனலோட கன்டென்ட் பிகினர் ஆஸ்பிரண்ட்க்கு வந்து டார்கெட் பண்ற மாரி வந்து இருக்கும். பட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆஸ்பிரண்ட் வந்து நீங்க YouTubeல சும்மா பார்த்துட்டு இருக்கும்போது, நம்மளோட வீடியோ வருது அப்படிங்கும்போது, நீங்களும் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சத நீங்க வந்து சொல்லணும் அப்படின்னு நெனைச்சீங்க அப்படின்னா, உங்களோட கருத்துக்கள் ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, தென் அதுக்கப்புறம் லைக் ஒரு சில இன்ஸ்டிடியூட்டோட ஃபீட்பேக் கூட ஒருத்தர் சொல்லணும்னு நினைப்பாங்க. ஒரு ஒரு ஆஸ்பிரண்ட் ஒரு ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பெர்டிஸா இருப்பாங்க. ஒரு சப்ஜெக்ட்ல எனக்கு இந்த சப்ஜெக்ட்ல லைக் பாலிட்டி அப்படின்னா, அந்த சப்ஜெக்ட்ல எனக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணி படிச்சா நல்லா இருக்குது. இது பல பேருக்கு வந்து யூஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, தென் அதுக்கப்புறம் ஒரு சிலர் ஆ ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல வந்து ஒரு கோர்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த கோர்ஸோட ரிவ்யூஸ் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, இந்த மாரி பல விஷயங்கள் வந்து இருக்குது. இந்த எக்ஸாம் பத்தி ஷேர் பண்ணணும் அப்படின்னா. இந்த மாதிரியெல்லாம் யாராவது நினைச்சீங்க அப்படின்னா, ஸோ நம்மளோட மெயில் ஐடி இருக்கும். ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் பேசிக்கான டீட்டெயில்ஸ் போட்டு, ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு வெல் ஸ்ட்ரக்சர்டா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நீட்டா டைப் பண்ணி அனுப்புங்க அப்படிங்கும்போது, ஸோ அத நான் எடுத்து ரீட் பண்ணும்போது, ஸோ அத இந்த வீடியோ மூலியமா வந்து பல ஆஸ்பிரண்ட்க்கு வந்து ஷேர் பண்றதுக்கு ஒரு சான்ஸா இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் வந்து ஷேர் ஆகும். ஸோ இது ஒரு கம்யூனிட்டி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்தியான இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் ஆகுது. ஸோ அது பல ஆஸ்பிரண்ட்க்கு டிசிஷன் எடுக்க முடியாத சமயத்துல வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ உங்களோட இன்ஃபர்மேஷன வச்சு ஒருத்தர் வந்து ஒரு பெட்டரான டிசிஷன் எடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ அது ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ அது வந்து பண்ணலான்னு வந்திருக்கேன். ஸோ எப்படி போகுதுன்னு வந்து பார்ப்போம். ஸோ மெயில் ஐடி வந்து இருக்கும். ஸோ அதுக்கு நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு தெரிஞ்சத நீங்க வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கமெண்ட்ல வந்து நம்ம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்ப்போம். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்டு அ ரொம்ப நல்ல விஷயங்க இத ஷேர் பண்றது. இப்போ நான் வந்து பார்த்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் தான் ஒரு நல்ல இன்ஸ்டிடியூட்ல வந்து ஜாயின் பண்ணிட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய சொல்ல மாட்டாங்க. ஒரு ஃபெலோ ஆஸ்பிரண்ட் கூட. அண்ட் ஒரு நல்ல புக் கிடைச்சிருக்குது. ஒரு இல்ல ஏதோ ஒரு மெட்டீரியல் கிடைச்சிருக்குது. அப்டின்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஷேர் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து ஹெசிடேட்டா இருக்கிறாங்க. இது எல்லாரும் கிடையாது. ஒரு நல்ல எண்ணத்துல வந்து பார்த்தீங்கன்னா, "எனக்கு இது கிடைச்சிருக்குது. வா இங்க போலாம் படிக்கலாம். இந்த புக்க படி நல்லாருக்கும்." அப்படின்னு சொல்ற ஆஸ்பிரண்ட்டும் வந்து இருக்கிறாங்க. அண்ட் அதே மாரி லைக் இத யார்கிட்டயும் சொல்லாம நம்மளே வச்சுக்கிட்டு முதல்ல நம்ம கிளியர் பண்ணுவோம். அப்படின்னு இருக்கிற ஆஸ்பிரண்ட்டும் வந்து இருக்கிறாங்க. ஸோ 2 சைடுமே வந்து இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது, இவங்களுக்கு தெரிஞ்சத வந்து அதுவும் கமெண்ட்ல வந்து நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல விஷயம் தான். ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு இந்த மெசேஜ் வந்து படிக்கும்போது. ஸோ அவங்களோட பேர் வந்து இதுல வந்து இல்ல. ஜோதி ஜோ அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குது. சரி ஓகே. பட் நம்ம கமெண்ட்ஸ் வந்து படிப்போம். ஸோ அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஐடியாஸும் வந்து நான் ஷேர் பண்ணிடுறேன். ஹலோ பிரதர், நானும் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் அண்ட் யூபிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கிறேன்.
அண்ட் எல்லாருக்கும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும்னு வந்து தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த மெசேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விச் இஸ் வெரி குட். அண்டு யூபிஎஸ்சி பற்றி வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. யூபிஎஸ்சி பேசிக் நாலேஜ் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இயர் ஆன் இயர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்லி சேஞ்சஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக வந்து கரெக்டு தான். ஸோ பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் தான். கரண்ட் அஃபேர்ஸ் வருஷம் வருஷம் வந்து மாறும். ஸோ அது வந்து சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், பேசிக்கான விஷயங்கள் நல்ல புரிதல் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். தென் அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூன்னு ஒரு 3 ஸ்டேஜ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸ்டெப் 1ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நோட்டிஃபிகேஷன். ஸோ நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னே நான் சொல்லுவேன். பிகாஸ் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது எடுத்து படிக்கும்போது தான் லைக் எக்ஸாமோட நேச்சர்ஸ் வந்து தெரியும் நம்மளுக்கு. ஸோ எக்ஸாமோட எலிஜிபிலிட்டி என்னன்னு தெரியும். ஸோ குவாலிஃபிகேஷன் என்னன்னு, லைக் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட்டு, அந்த நம்பர் ஆஃப் அட்டம்ப்ஸு, ஸோ சிலபஸ் என்ன, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் தான் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இன்கேஸ் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வராங்க அப்படின்னாலும் அந்த நோட்டிஃபிகேஷன் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே நோட்டிஃபிகேஷனை தெளிவாக ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சிடும். எக்ஸாமை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ if you are going to start UPC preparation means, so kindly download the notification and read the notification, spend time with notification. You will get a lot of information about the examinations. Okay, so first விஷயம் notification. Second என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா syllabus. Again it's very very important. Syllabus is ஸோ எத்தனையோ வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், சிலபஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அது இல்லாமல் என்னங்க பண்ண போகிறோம்? ஸோ லைக் டிஎன்பிசினா டிஎன்பிசியோட சிலபஸ் இருக்க போது, யூபிசினா யூபிசியோட சிலபஸ் இருக்குது. ஸோ யூபிஎஸ்சியோட சிலபஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதை மட்டும் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிலபஸே தெரியாமல் வந்து படிச்சுட்டு இருக்கவங்களாம் வந்து இருக்கிறாங்க. ஸோ பர்சனலாக நான் பேசும்போதும் சரி, ஸோ லைக் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி கேட்கும்போதும் சரி, யூபிஎஸ்சி சிலபஸே வந்து நான் பார்த்ததில்ல. ஸோ அது எங்கே இருக்கும்? யூபிஎஸ்சி வெப்சைட்டுக்கு போய் எப்படி டவுன்லோட் பண்ணுறது? ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய கேட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இருக்க வேணாம். ஸோ ஃபஸ்ட்டு சிலபஸ் எடுத்து படிக்கிறதுங்கிறது பெஸ்ட்டு. ஸ்டெப்ஸ் 2ல வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டெப் 3 பேசிக் நாலேஜ். ஃபஸ்ட் நம்ம நோட்டிஃபிகேஷன் படித்தாச்சு, அதில் சிலபஸ் என்னென்னு தெரிஞ்சாச்சு. தென் பேசிக் நாலேஜ். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி. ஸோ என்சிஆர்டி இஸ் அ ஃபண்டமெண்டல். என்சிஆர்டி வில் கிவ் த ஃபண்டமெண்டல் நாலேஜ். ஸோ அப்போ என்சிஆர்டி எதுக்கெல்லாம் எடுத்து படிக்கணும், ஸோ எந்தெந்த சப்ஜெக்டில் என்சிஆர்டி கவர் பண்ணணும், ஸோ சிலபஸ் பார்க்கும். அதுதான் வந்து சிலபஸில் சொல்லும். சிலபஸில் இருக்கிற டாபிக்ஸ் அதுக்கு பேசிக்ஸ் தெரியல அப்படின்னா, ஸோ நம்ம பேசிக் ஃபண்டமெண்டல் வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டியில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அண்ட் என்சிஆர்டி டவுன்லோட் பண்ணுறது இஸ் வெரி வெரி ஈஸிங்க. ஸோ ஏதாவது ஒரு டாபிக் வந்து போட்டிங்க என்சிஆர்டின்னு போட்டிங்கனாவே டேரெக்டாக டவுன்லோட் லிங்க் வந்து ஃபஸ்ட் லிங்கே வந்து கிடச்சிரும். ஸோ உங்களுக்கு ஏதாவது வேணும்னு நினச்சிங்கன்னா, ஏதோ ஒரு டாபிக் வேணும், ஸோ ஏதாவது ஸ்டாண்டர்ட் ஒரு புக்கு டவுன்லோட் பண்ணால் ஈஸியாக உங்களால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ அதான் வந்து சொல்லியிருக்காங்க. தென் என்சிஆர்டிக்கு அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? தென் கரண்ட் அஃபேர்ஸ்னு வரும்போது பேஸ் தீம்ஸ். ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு வாஸ்ட் ஓஷன் மாதிரி வந்து போயிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது கைஸ். அண்ட் அதை நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டாட்டிக் தெரியாமல் போனீங்கன்னா அது வாஸ்ட் ஓஷன் மாதிரி போயிட்டே தான் இருக்கும். அது ஐ எம் அக்ரி தட். பட் இஃப் யூ நோ த சிலபஸ், இஃப் யூ நோ த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், யூ கேன் ஈஸிலி கெட் த தீம் ஆஃப் அ கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? ஸோ என்ன தீம்ல இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரண்ட் அஃபேர்ஸோட தீம் உங்களால் வந்து எடுக்க முடியும். அதுக்கு ஃபஸ்ட்டு சொன்ன ஸ்டெப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த தீமேட்டிக் பேசிஸில் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா விச் இஸ் ரியலி வெரி குட். ஸோ அதுக்கு ஸ்டாட்டிக் படிக்கணும் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் உங்களுக்கு தெரியணும். ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் பேசிக் தீம்ஸ். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் அடுத்தா சொல்லியிருக்காங்க பிவைக்யூ அண்ட் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூஷனில் வந்து டெஸ்ட் சீரீஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்வியஸ்லி. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரீஸ் யூ கேன் ஜாயின் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன். ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ லைக் வந்து ஒரு பிஃபோர் கோவிட்லாம் போயிட்டோம் அப்படின்னா ஆஃப்லைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரீஸ். ஸோ ஆன்லைனில் வந்து அந்தளவுக்கு வந்து கிடைக்காது. பட் இப்போது ஆன்லைன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரீஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. ஒரு நல்ல டெஸ்ட் சீரீஸாக பார்த்து எடுத்துக்கோங்க அப்படிங்கிறத வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் கரெக்ட். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஃபைண்ட் அவுட் த மிஸ்டேக்ஸ், ஒய், ரைட், ராங். ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அண்ட் கோ பேக் டு த ப்ராசஸ்க்குள்ளே போயிட்டு ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணணும். ஸோ லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட்டில் எடுக்கிறோம் அப்படின்னா டெஸ்ட்டில் மிஸ்டேக்ஸ் வருது, கொஸ்டின்ஸ் வந்து ராங் ஆகுது அப்படின்னா ஸோ ஏன் கரெக்டு, ஸோ லைக் கரெக்டானாலும் வந்து ஏன் கரெக்ட், பிகாஸ் நம்ம கெஸ் பண்ணி அடிச்சிருப்போம். ஓகேங்களா? கரெக்டாக இருக்கும் போடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போடுவோம், அது கரெக்டாகவே இருக்கும் அப்படின்னா ஸோ அது உண்மையாகவே வந்து என்ன அந்த அக்யூரேசி லெவலில் கொஞ்சம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ கரெக்டுனா என்ன ஃபேக்ட், ஸோ ஆஃப்டர் டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் என்ன ஃபேக்ட்ரு
படிச்சிருந்தா நம்ம இன்னும் அக்யூரஸியோட மெயின்டைன் பண்ணியிருப்போம். கரெக்ட்டா போட்டிருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து தெரிஞ்ச கொஸ்டினுக்கும் அதாவது நீங்க கரெக்ட்டா போட்ட கொஸ்டினுக்கும் அண்ட் தப்பா போட்ட கொஸ்டினுக்கும் போயிட்டு நீங்க திரும்ப எடுத்து பார்த்து, நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோம்? எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்? ஸோ இதெல்லாம் வந்து ரெக்டிஃபை பண்ணணும். ஸோ இதுதான் அந்த டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் அந்த அனாலிசிஸ் ப்ராசஸ். ஸோ இத முடிச்சுட்டு இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருக்காங்க. ஸோ விச் இஸ் ரியலி வெரி குட். தென் அதுக்கப்புறம் எங்க விட்டேன்னு தெரியலங்க. இருங்க. அண்ட் இன்னொரு விஷயம் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் இன்டர்வியூ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குரோனாலஜிக்கல் ஆர்டரில் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வந்து போகும். ஸோ இதில் எந்த ஒரு ஸ்டேஜ்லேயும் வந்து அவேர்னஸ் இல்லை அப்படின்னாலுமே, எங்கேயாவது நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னாலுமே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபுல் ஸ்டேஜ் கிளியர் பண்ண முடியாது. எஸ் அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம கொண்டு வர மாதிரி இருக்கும். ஸோ ஆப்வியஸாக வந்து உண்மை. ஸோ ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு கஷ்டப்பட்டு ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு போகிறோம் அப்படின்னா மெயின்ஸில் ஏதாவது வந்து ப்ராப்ளம் நடக்குது, எங்கேயாவது கிட்டத்தட்ட 9 பேப்பர் வரும். அது ஏதாவது ஒரு பேப்பர் மிஸ் ஆச்சு அப்படின்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வரல அப்படின்னாலும் நம்ம அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்லேருந்து வர மாதிரி இருக்கும். தென் அதுக்கப்புறம் வந்து இல்லை நம்ம மெயின்ஸையும் கிராக் பண்ணிட்டு உள்ள போகிறோம் இன்டர்வியூவில் போயிட்டு ஸோ ஸ்கோர் வந்து கரெக்டாக கட் ஆஃபில் கிராஸ் ஆகலை அப்படின்னாலுமே மறுபடியும் நம்ம திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து வர மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க 3 ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ எங்கே நீங்கள் லேக் ஆஃப் அவேர்னஸ் அண்ட் மிஸ்டேக் எங்கே பண்ணியிருந்தாலும் வந்து திரும்ப இருந்து வர மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்வியஸ்லி வந்து கரெக்ட். தென் கரெக்டான கைடன்ஸ் ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க் இதெல்லாம் பண்ணால் நல்லா ஈஸியாகவே வந்து கிராக் பண்ண முடியும். அதாவது கிளியரிங் த சான்சஸ் ரொம்ப கிளியர் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் எஸ் ஆப்வியஸ்லி இட் இஸ் ட்ரூ. அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் யூபிசி ஆஸ்பிரண்ட் கிட்ட சொல்லுங்கன்னா அண்ட் கோர் கான்செப்ட் எல்லாம் யூபிசி நோட்டிஃபிகேஷன் இருக்கிற சோஷியோ எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் ரிலேட்டட் டு டைரக்டா இன்டைரக்டா டிமாண்ட் அவேர்னஸ் அண்ட் கேண்டிடேட்க்கு இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. எஸ். ஸோ தென் இது எல்லாமே வந்து நான் ஒரு ஆத்தென்டிகேட்டட் ஒரு இன்ஃபர்மேஷன்லேருந்து நான் எடுத்துக்கிட்டேன். தென் அதை தான் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இது எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ விச் இஸ் ஷேர் பண்ணிட்டேன். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்கன்னு வந்து நம்புகிறேன். அண்டு லைக் வந்து இன்னொரு பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டிலேருந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ நிறைய பேர் வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க விருப்பப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அகைன் ஆத்தென்டிகேட்டட் சோர்ஸில் அனாலிசிஸ் பண்ணி தான் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எஸ் அஃப்கோர்ஸ் அவங்க சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக வந்து பார்த்தீங்கன்னா உண்மை. பட் அவங்களோட ஸ்டைலில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைமில் வந்து நம்மளும் டிஃப்ரெண்டான ஃபார்மெட்டில் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அண்டு நீங்கள் அதை க்ளியர் பண்ண டாப்பர்ஸ் வீடியோஸ் நீங்கள் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் வந்து ஆப்வியஸாக வந்து ட்ரூ தான். ஓகேங்களா? பட் ஆஸ் அ ஆஸ்பிரண்டாவோ ஸோ இந்த கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிற எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இது ஷேர் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயமா வந்து எனக்கு தோணுது. அண்டு என்னோட சார்புலையும் இந்த வியூவர்ஸ் இந்த லைக் வந்து இந்த சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இந்த சேனலோட சார்பாகவே வந்து இவங்களுக்கு நான் வந்து ஆல் தி பெஸ்ட் வந்து சொல்லிடுறேன். கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து கிளியர் பண்ணணும். எஃபர்ட் வந்து போடுங்க. டெஃபினட்டாக வந்து உங்களாலே வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ என்னோட வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கும் சொல்கிறேன். ஸோ கரெக்டான கைடன்ஸ் அண்டு லைக் ப்ராப்பராக நீங்கள் டெடிக்கேட்டடாக டிசிப்ளின்டாக இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஸோ இந்த எக்ஸாம் வந்து கிராக் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம் தான். ஸோ ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்களும் வந்து நல்லா பண்ணீங்க அப்படின்னா ஸோ ஆப்வியஸாக வந்து டாப்பர் லிஸ்ட்மெண்ட் டாப்பர் டாக் மாதிரி வந்து நம்மளும் வந்து வீடியோஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்டு நான் ஃபஸ்ட்டே சொன்னது போல் ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த மெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ரீ டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நான் வீடியோ வந்து கன்வெர்ட் பண்ணி போடும்போது பல பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கைஸ்.